வணக்கம் வாக்காளர் பெருமக்களே. இன்னைக்கு என்ன டே? இந்த உலகத்துல மதர்ஸ் டே அப்படின்னு என்னென்னமோ டேஸ்லாம் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்க பட்சத்துல செப்டம்பர் 28 இந்த நாளை நம்ம என்னவா கொண்டாடணும் தெரியுமா? வேர்ல்டு சந்திரமுகி 2 டே அப்படின்னு கொண்டாடுங்க. நம்ம இப்போ இந்த கடந்த ஒரு வருஷத்துல எத்தனையோ படத்தை பார்த்து பயந்துருப்போம். அதுவும் 2024 தமிழ் சினிமாவை போட்டு நம்மள ஒரு வழி ஆக்கிருச்சு. அப்படியெல்லாம் நம்ம எத்தனையோ கொடூரங்களை பார்த்தாலும் இன்ன வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நைட் மேரா இருந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் சந்திரமுகி 2. பல பேர் காசு கொடுத்து ஏமாந்து ஸ்கேம் ஆக்கப்பட்டு ஒரு வருடம் ஆயிடுச்சு இன்னையோட. ஸோ யாருமே அப்படி ஒரு அற்புதமான ஒரு படைப்பை மறந்துடக்கூடாது, அது திருப்பி மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம டெடிகேட்டட்லி we are going to do சந்திரமுகி 2 anniversary. ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். யாராச்சும் வருங்காலத்துல டைரக்டர் ஆகணும், இல்லைன்னா படம் எடுக்கணும்ன்ற ஒரு ஐடியால இருக்கிறவங்க, ஒரு ஷார்ட் பிலிமாச்சும் எடுக்கணும்ன்ற ஐடியா யாராச்சும் இருக்கு, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கவங்கள யாராச்சும் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்றது இந்த சந்திரமுகி 2 படத்தை அட்லீஸ்ட் நீங்க ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் பாருங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு படம் கிடையாது, பாடம். ஸோ நீங்க ஒரு படம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஹீரோ இன்ட்ரோடக்ஷன், சாங் பிளேஸ்மெண்ட், ஸ்கிரீன் பிளே, காஸ்டிங், ஃபைட் சீன், கிளைமேக்ஸ், அந்த ட்விஸ்ட் ரிவீல், இது எல்லாமே எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் சந்திரமுகி 1ல இருக்கு. அதெல்லாம் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு டீட்டெயிலிங் தான் சந்திரமுகி 2ல இருக்கு. ஸோ சந்திரமுகி 1க்கும் 2க்கும் எப்படி என்னப்பா பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஒரிஜினல் ப்ராடக்ட் சந்திரமுகி 2 சைனா ப்ராடக்ட், அவ்வளவுதான், சிம்பிள். ஒரு சீன் கூட மாறாம சாங் பிளேஸ்மெண்ட்ல இருந்து அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சு எடுத்த படம் தான் சந்திரமுகி 2. அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அப்படின்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. இதே டைரக்டர் பி வாசு தெலுங்குல சந்திரமுகி 2 அப்படின்னு சொல்லிட்டு நாகவல்லின்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனா அது வேற கதை, இது வேற கதை. ஆனா ஒரே ஒரு ஒற்றுமை 2 படத்துக்கும். என்ன அப்படின்னா ரெண்டுமே குப்பை படம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதுல இருந்து நினைவு கூறலாம் அந்த படத்தை? ஹீரோ இன்ட்ரோடக்ஷனே நினைவு கூறலாம். ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் இந்த தெலுங்கு படத்துல பாலையாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆனாங்களா என்னன்னு தெரியல. பசுலாம் பைக்கை விட்டுக்கிட்டு இருப்பாரு லாரன்ஸ் சொன்னா. சம்பந்தமே இல்லாம ஒரு ஸ்கூல் பஸ்ஸை ரவுடி பசங்க ஸ்கூல் பசங்களோட கடத்தி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல. சரி, ஆனா கடத்தி வச்சிருப்பாங்க. ஆனா கடத்தி வச்சுக்கிட்டு பாமெல்லாம் கையில ரெடியா வச்சிருப்பாங்க. ஆனா வெடிக்க வைக்க மாட்டாங்க. ஹீரோ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி லாரன்ஸ் பஸ்ஸுக்குள்ள பைக்கை விட்டு அதுக்கப்புறம் சண்டை போட்டு காப்பாத்தி அதுக்கப்புறம் வழக்கமா ஒரு பாட்டு. ஸோ என்ன பாட்டு அப்படின்னா அந்த தேவுடா பாட்டு மாதிரி ஒரு பாட்டு. ஆனா இதெல்லாம் கன்றாவியான ஒரு பாட்டு. பாட்டுன்னு சொன்னவனதான் எனக்கு இன்னொன்னு நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம். சந்திரமுகி 1 படத்தோட பெரிய பிளஸ்ஸே வித்யாசாகர் சாரோட மியூசிக் தான். ஸோ என்ன நினைச்சாங்களோ என்னவோ தெரியல, சந்திரமுகி 2க்கு பெரிய மியூசிக் டைரக்டர், ஆஸ்கார் அவார்டு வாங்கின கீரவாணியை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவர் ஆஸ்கார் அவார்டு வாங்கினவரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே டவுட் வந்துருச்சு. ஸோ படத்துல சாங் பிளேஸ்மெண்ட் ஒவ்வொன்றும் அப்படியே சந்திரமுகி 1, அதாவது தேவுடா மாதிரி இதுல ஒரு பாட்டு, அத்திந்தோம் திந்திந்தோம் மாதிரி இதுலயும் ஒரு பாட்டு, ராராக்கு அதே ராராவே தூக்கி போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம்ன்ற மாதிரி அதே மாதிரி இங்கே ஒரு பாட்டு. எல்லாத்தையுமே அதே மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஆனா பாட்டு அதே மாதிரி இல்லையே. அட்லீஸ்ட் பிஜிஎம்மாச்சும் ஏதாச்சும் நல்லா இருக்குன்னு பார்த்தா அது சீரியலோட கன்றாவியா இருக்கு. சரி, கேமரா ஒர்க்கை பத்தியாச்சும் பேசலான்னு பார்த்தா சன் டிவி சீரியலை பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே திருப்பி சந்திரமுகி 2 பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எது சன் டிவி சீரியல் எது சந்திரமுகி 2னே தெரியாது. மேக்கப்ல இருந்து கேமரா ஆங்கிள் வரைக்கும் அப்படியே எடுத்து வச்சிருக்கானே. அந்த பசங்க எங்க இருக்காங்க கேளுங்க.
சரி ஓகே, பாட்டோட பிளேஸ்மெண்ட் தான் அதே மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க, கேரக்டர்ஸும் கதையும் புதுசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதைக்குள்ள போலாம் அப்படின்னு பார்த்தா அப்படியே அதுல இருக்கிற மாதிரி டிட்டோவா எடுத்து வச்சிருக்காங்க. அந்த படத்துல ரங்கநாயகின்னு ஒரு அம்மா இருக்கும்ல, அதுக்கு பதிலாக இந்த படத்துல ராதிகா, ரஜினிக்கு பதிலா லாரன்ஸ், அதே மாதிரி தோட்டக்காரர் பொண்ணை வந்து ரஜினி லவ் பண்ணுவார் இல்லையா, இதே மாதிரி இந்த படத்துல வந்து பால்காரர் பொண்ணை வந்து லாரன்ஸ் லவ் பண்றாரு. அதே மாதிரி சில பெண்கள் மாளவிகா அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, 4 பேர் இருப்பாங்களே, அதே மாதிரி இல்ல லட்சுமி மேடம், சிருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு சில பெண்கள். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நயன்தாராவால சந்தேகப்படுவாங்க, இந்த சந்திரமுகி அவங்களதான் ப்ரொசஸ் பண்ணியிருக்குன்னு. அதே மாதிரி இந்த படத்துலயும் வந்து சிருஷ்டி எல்லாரும் சந்தேகப்படுவாங்க. ஆனா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நயன்தாரா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிடுவோம். அது வந்து ஜோதிகா தான் அப்படின்னு ரிவீல் ஆகும் போது நம்மளுக்கு அப்படியே அது ஜோதிகாவா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த படத்தை பார்த்தாலே பச்சையா தெரியுது. அதாவது அனபெல் கிரியேஷன்ஸ்னு ஒரு படம் இருக்கு. அந்த அனபெல் கிரியேஷன்ஸ்ல 4 சின்ன பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த 4 சின்ன பொண்ணுங்கள ஒரு பொண்ணுக்கு வந்து மாற்றுத்திறனாளியா இருப்பாங்க, வீல் சேர்ல தான் இருப்பாங்க. ஸோ அந்த வீல் சேர்ல இருக்கிற பொண்ணுக்கு எல்லாருமே வந்து யார் பேயா இருக்கான்னு சந்தேகப்படும் போது அந்த வீல் சேர்ல இருக்கிற பொண்ணு திடீர்னு எந்திரிச்சு எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடும். அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கும். அந்த சீனை அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க வச்சு லக்ஷ்மி மேனை காலை உடைச்சு வீல் சேர்ல உட்கார வச்சிட்டாங்க. நம்ம எல்லாருமே வந்து யாருக்கு மேல சந்திரமுகி இருக்கும், யார் மேல சந்திரமுகி இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நம்மளுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு, ஒரு ஆளை டம்மியாக்கி உட்கார வச்சிருக்கீங்க. அதுவும் இல்லாம லக்ஷ்மி மேனன் மாதிரி ஒரு ஹீரோயினை வந்து கூட்டிட்டு வந்து சும்மா உட்கார வைப்பீங்களா? அப்ப அவங்களுக்கு தான் ஆப்வியஸ்லி அவங்க தான் சந்திரமுகின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இது ஒரு ட்விஸ்ட்ன்னு நினைச்சு பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆனா சரி, இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு கம்பேக் ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்களே, லக்ஷ்மி மேனன் எப்படி நடிச்சிருக்கணும், அந்தமா அதுக்கு மேல காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு சில சீன் வந்து எனக்கு யூடியூப்ல கிடைச்சா நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் பாருங்க. அந்த இவர் சூரி கேட்பார்ல, இதுவும் ஒன்னான்னு கேட்பார்ல, அந்த மாதிரிதான் சந்திரமுகின்னு நம்மளுக்கு கண்ணை 3 நாளே நம்மளுக்கு ஜோதிகா தான் கண்ணு தெரிவாங்க. ஆனா இந்த அம்மா ஜோதிகா மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து இந்த சந்திரமுகி பர்னிச்சர் உடச்சு வச்சிருக்காங்க. அதுல ஒரு கால்வாசி பர்னிச்சரை உடைச்சது லட்சுமி மேனன்னா, 3/4 மீதி பர்னிச்சரை உடைச்சது வேற யாரும் கிடையாது. திருப்பி ஜோதிகாவே போய் இவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க நடிக்க வைக்கலான்னு. ஆனா ஆள் கிடைக்காத பட்சத்துல இவங்க கங்கனான்னு ஒருத்தவங்களை கூட்டிட்டு கங்கனை கட்டிட்டு கூட்டிட்டு வந்தா அந்த அம்மா தேவையான அளவுக்கு டேமேஜ் பண்ணி வச்சிருச்சு இந்த கேரக்டரை. ஸோ சந்திரமுகி அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து அந்த ஜோதிகாவோட அந்த மேக்கப்பும் அந்த கண்ணை உருட்டுற அந்த ரியாக்ஷன் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஆனால் கங்கனா ரணவத்துக்கு அதே மேக்கப்பை போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி மேனனுக்கும் கங்கனா ரணவத்துக்கும் அதே சந்திரமுகி மேக்கப் போட்டு விட்டுருப்பாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த சந்தான ஒரு டைலாக் சொல்லுவார்ல, அதுதான் ஞாபகம் வரும். யாரா அது பைத்தியம் முடிச்ச பாட்டிக்கு நைட்டி மாட்டி விட்ட மாதிரி அப்படின்னு அந்த மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு. ஒரு இடத்துல கூட நம்மளுக்கு வந்து ஒரு அந்த பயமோ ஒரு ஈரியா ஒரு ஃபீலிங் வருமோ அந்த மாதிரி எதுவுமே வரல. ஸோ நம்மளுக்கு வந்து சந்திரமுகின்னு சொன்னா ஜோதிகா ஞாபகம் வரும். இன்னொன்று ரொம்ப ஐகானிக்கா நம்மளுக்கு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா வடிவேல் சாரோட அந்த காமெடி சீன்ஸ் எல்லாமே. இதுலயும் காமெடி சீன்ஸை புதுசா எழுதியிருந்தா பரவாயில்ல, அதே காமெடி சீனே ரீக்ரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரமுகி 1 படத்துல பேய் இருக்கா இல்லையா, நம்பலாமா நம்பக்கூடாது அப்படின்னு ஒரு சீன் இருக்குல்ல, அதை ரீக்ரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு யாரு ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் சாரும் லாரன்ஸ்னாவும் மாறி மாறி சண்டை போட்டு அந்த சீனையே ரொம்ப கேவலமான ஒரு கிரிஞ்சான சீனா மாத்தி வச்சிருக்காங்க. ஆனா என் வாயால என் தலைவன் வடிவேல ஓவர் ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல வச்சிருக்கீங்களாடா. இதுக்கு முன்னாடி நான் இப்ப ரீசெண்டா வடிவேல் வந்த படத்துல எல்லாமே ஓவர் ஆக்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் விட்டுறலாம், எக்ஸப்ட் மாமன் அதெல்லாம் விட்டுறலாம். ஸோ ஒரு காமெடி சீனை கூட திருப்பி ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களா, என்னடா ஆச்சு உங்களுக்கு, ஏன்டா அப்பெல்லாம் கிரியேட்டிவிட்டி போய்கிட்டு இருக்கு. ஆனா ஸோ எதெல்லாம் சந்திரமுகி 1 படத்தோட மிகப்பெரிய பலமா இருந்துச்சோ அது எல்லாமே சந்திரமுகி 2 படத்துல கிளவுன் மோட்ல தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லணும். இதை வந்து ஒரு வருஷமும் நான் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி சந்திரமுகி 1 படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்ல இன்னொன்னு வந்து ரஜினி சாரோட மேனரிசமோ டைலாக் டெலிவரியும் அதே ரீக்ரியேட் பண்றேன்னு நம்ம லாரன்ஸ் அண்ணா செந்தமிழ்ல பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண கன்றாவியெல்லாம் இருக்கு. அதுவும் குறிப்பா அந்த சீன்லாம் ஊத்துங்கடா எண்ணெய் அப்படின்னு ரஜினி சார் சொல்லும் போதெல்லாம் அவரோட வில்லனிசம் வந்து பீக்ல இருக்கும். அதே டைலாக வந்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லாரன்ஸ் செந்தமிழ் அவர் வாயில நாட்டியம் ஆடி ஊத்துங்கடா எண்ணெய் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் என்னோட மைண்ட் வாய்ஸ்ல அந்த எண்ணெயை கொஞ்சம் என் மேல ஊத்துங்கடா போய் தொலைறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, தமிழ் சந்திரமுகி 2 தான் இப்படி இருக்கு, தெலுங்கு சந்திரமுகி 2 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுவும் கொடூரமா தான் இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சந்திரமுகி தமிழ்ல வந்து ரஜினி சார் நடிச்ச படம், அது
அது பேய் படம் கிடையாது, அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம். அது ஜோதிகா வந்து அவங்களே சந்திரமுகியா நினைச்சுக்கிட்டு ஒரு மல்டிபிள் டிசார்டரா இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு படம். தெலுங்குல பார்த்தப்பையும் வந்து அதுவும் ஒரு பேய் படம் கிடையாது. அதுல எப்படி காட்டியிருப்பாங்க அப்படின்னா, அந்த வேட்டையனே வந்து உயிரோட இருப்பான், அவன் வந்து வந்து பழி வாங்குற மாதிரி காட்டியிருப்பானுங்க. ஆனா இதுல நம்ம லாரன்ஸ் நடிச்சனாலயா என்னன்னு தெரியல, அவர் வந்து பேய்க்கும் சண்டை கண்டிப்பா வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு போல. இதுல வேட்டையனும் பேய், அதே மாதிரி சந்திரமுகியும் ஒரு பேய், ரெண்டு பேயும் வந்து சண்டை போட்டு ஒரு குடும்பத்தை டஸ் ஆக்கி விடுறாங்க. அதுதான் இந்த படத்தோட கதை. அத சரி பரவாயில்ல, பேயும் சண்டை போட்டாலும் பரவாயில்ல, நாயும் பேயும் சண்டை போட மாதிரி இருக்கு. அந்த வேட்டை ராஜா புடிச்சிட்டு வருவார்ல நாய், அந்த நாயோட ஆவியும் இன்னும் இருக்கும். அந்த நாயோட ஆவி பேயா மாறி அந்த நாய் பேய் வந்து சந்திரமுகி பேயோட போய் சேர்ந்து சண்டை போட்டு அது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு 1/4 மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், போட வருஷம் நான் எப்படி போய் மாட்டியிருக்கேன் அப்படின்னு. ஸோ இப்போ நான் எதுக்கு தம் கட்டிக்கிட்டு இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம தமிழ் சினிமால எத்தனையோ பார்ட் 2 படங்கள் வந்திருக்கு. ஆனா எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த சந்திரமுகி 2 அப்படின்ற ஒரு திரைக்காவியத்தை நம்மளால எப்பயுமே மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது. அதுக்காக தான் நான் வருஷம் வந்து இதே நாள்ல துர்காஷ்டமி அன்னைக்கு, அதாவது செப்டம்பர் 28ஆம் தேதி வந்து நான் உங்க எல்லாருக்குமே இந்த படத்தை பத்தி நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பேன். நம்ம எத்தனையோ பார்ட் 2 படங்கள், சாமி 2, இந்தியன் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கதற விட்ட படங்கள் இருந்தாலும், ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டான சந்திரமுகிய காலியாக்கின பெருமை வந்து லாரன்ஸ் அண்ணாவே சேரும், பி வாசு அவர்களே சேரும். ஸோ தயவு செய்து இந்த வீடியோ வந்து இன்கேஸ் பி வாசு இல்லைன்னா சந்திரமுகி 2ல இருக்கிற டீம் யாருக்காச்சும் போச்சு அப்படின்னா, தயவு செய்து இனிமே இந்த மாதிரி படம் எடுக்காதீங்க. இல்லை உங்களுக்கு வந்து மணி தான் ப்ராப்ளம் அப்படின்னா, நாங்கள் சந்திரமுகி 3 எடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு கீழே உங்கள் கியூஆர் கோடை மட்டும் போட்டுருங்க. நீங்கள் படம்லாம் எடுக்க வேணாம். நாங்கள் வந்து இந்த கியூஆர் கோடெலாம் எங்களுக்கு வர வேண்டிய உங்களுக்கு வர வேண்டிய ஒரு டிக்கெட் 190 ரூபான்னா நாங்கள் எல்லாருமே ஜிபே பண்ணிடுறோம். நீங்கள் அந்த கலெக்ஷன் கூட எடுத்துகிட்டு க்ரௌட் ஃபண்டிங்காக வச்சுக்கிட்டு எங்களை விட்டுருங்க. இல்லை நாங்கள் வந்து அது ஒரு நிவாரண நிதியாக உங்களுக்கு கொடுத்துறோம். நிவாரணம் என்ன நிவாரணம்? எங்களுக்கு வந்து தான் நிவாரணம். இன்கேஸ் நீங்கள் தப்பி தவறி ஃபியூச்சரில் வந்து சந்திரமுகி 3 எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதையும் தயவு செய்து அதையும் நாங்க வந்து தெரியாதனமா தியேட்டர்ல பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன பண்றது? அதனாலதான் அது வந்து ஒரு ப்ரிகாஷனரி நிவாரண நிதியா நீங்க வச்சுக்கிட்டு எங்களை ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இத்துடன் இந்த வீடியோக்குள்ள இருந்து நான் விடை பெற்றிருக்கிறேன். அடுத்த வருஷம் இதே நாள்ல துர்காஷ்டமியில வந்து மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து சந்திரமுகி 2 படத்தை பத்தி நினைவுபடுத்துறேன். யாராச்சும் இந்த படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஓடிடியில இருக்கு, ஓடிடியிலையும் மிஸ் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.